வணக்கம். தொடர்ந்து வக்கரத்தை மட்டுமே பரப்பி கொண்டு வருகின்ற தினமலர் பத்திரிகை மாதிரி சில பத்திரிகைகள் இருக்குது. அதே மாதிரி அந்த பார்ப்பனைய எண்ணம் கொண்ட ஆட்கள் நிறைய சமுதாயத்தை சுத்திட்டு இருக்காங்க. அப்படி பார்ப்பனர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு பெட், இந்த பெட் இன்னைக்கு என்ன கக்கி வச்சிருக்குன்னா, இதே மாதிரி பெட் என்னன்னு முதல்ல சொல்லியிருந்தாரு சீமான் தாத்தா தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்துட்டு உணவு அளிக்கிறீங்களே, அது என்ன சத்தான உணவா, இந்த மாதிரி உணவா, முட்டை சத்து பால் சத்து எல்லாம் சேர்த்துக்குங்க, அது வெறும் உப்புமா போடுறீங்க, உப்புமா திங்காத அளவுக்கு போடாத அளவுக்கு எங்க வீட்டு பிள்ளைகள் இருக்கு, உப்புமா கூட திங்கவே முடியாத அளவுக்கா இருக்குது என் வீட்டு பிள்ளைகள் அப்படிமே பேசுறாரு. என்னன்னா குழந்தைகளையும் இழிவுபடுத்துற மாதிரிதான் அந்த வார்த்தைகள் வந்துட்டு. எப்படி தினமலர் பத்திரிகை வந்துட்டு கக்கூஸ் நிரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு கேவலப்படுத்து, அதே டோனை இவனும் எடுத்து பேசிட்டு சொசைட்டில சுத்திட்டு அலைகிறான். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும், எங்க இணையர் வந்து ஒரு நியூட்ரிஷன் டயட்டிஷியன். ஆமா, அவங்களே நீயா நானா ப்ரோக்ராமை பார்த்துட்டு மிக சிறந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்டியல் பட்டினாங்க. அதுல உப்புமா இருக்கு. இட்லி தோசை ஏன் போடலை அப்படின்னு அரசாங்கம் ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இட்லி தோசை ஏன் போடலைன்னா, நம்ம சரியா அதை பராமரிக்கலன்னா மாவு புளிச்சிடும், மாணவர்கள் சாப்பிட மாட்டாங்க, வயிறு பிரச்சனை ஆயிடும் நாளைக்கு நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. அதனாலதான் பொங்கல், உப்மா, கேசரியில செஞ்சது, இது மாதிரியான ஐட்டம் மட்டும்தான் தராங்க. இது மிகச்சிறந்த நல்ல உணவு அப்படின்னு நியானாவில் இருந்து ஒரு டாக்டரே சொல்லிருக்காரு, மருத்துவரே ஏதாவது சொல்லியிருக்காரு. நீங்க நல்ல உணவு அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உணவு இருக்கு பாத்தீங்களா காலையில, அதுதான் சரியான உணவு அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னார். இந்த தற்குறிங்களுக்கெல்லாம் அது தெரியாது. ஏன்னா வன்மத்தை கக்கணும், எதையாவது ஒண்ணு பேசணும், இந்த ஆளுகின்ற அரசாங்கத்து மேல எதையாவது குறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் இந்த நாக்பூர் நாய்கள், சீமான் போன்று நாக்பூர் நாய்கள், அதுல ஒரு நாய் இது. RSS நாக்பூர் நாய்கள் வந்து நிறைய பேரை வளர்த்துருக்கு. பனையூர் பண்ணையாரெல்லாம் இருக்காரு, வளர்ந்து வரும் நாக்பூர் நாய்கள். நிறைய பேர் வந்திருக்காங்களா பனையூர்ல போந்துட்டு? ஆமா, அது சொல்ல பிரிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதாவது அந்த பனையூர்ல வந்து கடற்கரை ஓரமா இருக்கிற பண்ணையார் ஒருத்தர் இருக்காரு, கடற்கரையில இருந்து எதிர்புறமா புதுசா ஒருத்தர் புதிய அலுவலகம் கைவிடப்பட்ட தந்தையால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. நம்ம அந்த குரூப் சொல்ல, தந்தையால் நிராகரிக்கப்பட்டவர்ல. அவரும் ஏற்கனவே தந்தையால் நிராகரிக்கப்பட்டவர் தான். பனையூர் பண்ணையாரும் அனில், நீ சொல்லக்கூடிய அனில் பண்ணையார் சொல்றீங்க. ஆமா, அம்மாவுக்கு அணிலாக நான் இருந்து செயல்படுவேன். அதனால இந்த நாக்பூர் நாய்கள்ல ஒரு நாயா இருக்கக்கூடிய சீமான், அதாவது பழைய நாய். இந்த சீமான் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சினிமாவிலேயே பொழப்பு இல்லைங்கிறதா நீங்க வந்தீங்க. இது அரசியல்ல போனா பொழப்பு கொடுக்காங்க தோல. சினிமால சீமானை கூட்டு பொழப்பு சின்ன சின்ன பொழப்பா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏதோ போனா போதுன்ட்டு. இப்ப அவன் பேசுற டைலாக ட்ரால் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு அந்த அளவுக்கு மோசமா மொக்கையா பேசி வச்சிருக்கான். எவன்டா இதை கொடுத்தது உனக்கு இப்படின்ட்டு. அதனால இதெல்லாம் பார்க்கணும். அவருக்கு ஒரு வன்மம் இருக்கு. ஏன்னா இந்தியாவிலேயே மிகச்சிறந்த காலை உணவு, மதிய உணவு கொடுத்து மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்தி, அதுபோக நாம வந்து அந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த கல்வி திட்டத்தை நிராகரிச்சுட்டு மாணவர்களை உலகத்தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு நம்ம அரசாங்கம் முன்னெடுப்பு நடத்திட்டு இருக்குது. இது மாதிரியான பிக்காளி பசங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்கிறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அவங்கெல்லாம் ஒரு போற போக்குல ஒரு காமெடியா பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு வேலை இருக்குங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆமா, இத என்ன உப்பு அரசாங்கம் பண்றாங்க, உப்பு அரசு தானே பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சொல்லும் போது ஒரு 4 பேர் சிரிப்பாங்க, எதிர்பார்க்கலாம். ஆள் கூட்டம் இல்ல, கம்மியாயிட்டு ஆட்கள் போய்கிட்டே இருக்கானுங்க விட்டுட்டு. உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தர் பண்ணார் பாத்தீங்களா, சப்பாத்திக்கு தொட்டுக்க உப்பு கொடுத்தாங்களே, அதெல்லாம் இவன் சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் சொல்ல மாட்டான், அதெல்லாம் வாயில கோணிக்கு வந்துட்டு வாய்க்கு வராது. அப்படிப்பட்ட மோசமான அரசாங்கமா இங்க பண்ணுது.
இவனுக்குலாம் வந்து என்னன்னா அரசாங்கம் சரியா இருக்கிறது இவங்களால ஏத்துக்க முடியல. எதையாவது ஒரு குறை சொன்னாதான் நம்ம வந்து அரசியல்ல குழப்பு தள்ளி அதுல ஏதாவது ஒரு காசை பார்த்து குடும்பத்தை நடத்தலாம். அதுல இளிச்சவாய தம்பிகள் இருக்கும். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புத்தி தெளிஞ்சு இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க. அதாவது ஆனியன் டோஸ்ட்னு ஒரு சேனல்ல சொல்லுங்க, நீ ஊரை சம்பாதிச்சு நீ வீட்டுக்கு சாப்பாடு போடுவ, நாங்களும் அப்படியே உழைக்கிற வர்க்கம். அதாவது அந்த உணவை சாப்பிடக்கூடிய குழந்தைகள்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க போல. பேட்டி எடுக்கும்போது அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப அந்த குழந்தைக்கு இயல்புலே சிரிச்சு பேசுது. இதே மாதிரி உப்புமா வந்துட்டு வீட்டுல உப்பு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும். அழகா இயல்பா இருந்தது. அந்த குழந்தைங்க சாப்பிடும்போது சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அந்த குழந்தைகள் காலை உணவே சாப்பிடாம வருவேன்னு சொல்றாங்க. 2-3 குழந்தைங்க வந்துட்டு இன்டர்வியூ எடுத்து 5 குழந்தைல ஒரு 3 குழந்தைங்கள இந்த காலை உணவு எங்க அம்மா சாப்பிடணும், ஏன்னா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, காலையில 6 மணிக்கு முன்னாடி வேலைக்கு போயிடுவாங்க, நாங்க வந்துட்டு சாப்பிடாம தான் வருவேன் அப்படின்னு. அப்படி எத்தனை குழந்தைகள் மயக்கம் போட்டு விழுந்திருக்கு. ஒரு பிரேயர் நடக்கும்போது எத்தனை குழந்தைங்க மயக்கம் போட்டு. ஆமா, இதெல்லாம் ஒரு கொண்டு வந்து தான் அரசாங்கம் அந்த செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தினமலை பத்திரிகை எவ்வளவு மோசமா ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அதே மோசம் தான் இந்த நாயும் கையில் எடுத்து பேசுறாங்க. சொல்ல இந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டத்தின் மூலமா என்ன நடந்திருக்குதுன்னா, மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாம இருக்கு. நேரம் தவறாமை, வருகை பதிவு அதிகரிச்சு. நேரம் தவறாமை, அந்த காலையில கரெக்டான சரியான நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வந்துடுறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். சோறு இல்லை, நான் காலைல சாப்பிட முடியல, அதனால லேட் ஆகுது அப்படிலாம் வந்து சாக்கு போக்கு சொல்லாத மாணவர்கள் வந்து காலையிலே மிக சரியான நேரத்துக்கு வந்துடுறாங்க, சாப்பிட்றாங்க, படிக்கிறாங்க. மாலை விட்ட உடனே வீட்டுக்கு போறாங்க, அவங்களுடைய அன்றாட நடவடிக்கை ஈடுபட்டுறாங்க. இது சீமான் மகன் ஆட்களுக்கெல்லாம் இது ஒரு பொறாமை. கல்வி இவங்கெல்லாம் கத்துக்கிட்டு அப்படின்னா அவன் படிக்க கூடாதுன்னு சொன்ன ஆளுதானே. மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் வேணுமே. அவன் சொன்ன அரசியல் அஜெண்டா படி பாத்தீங்கன்னா மாடு மேய்க்க ஆள் வேணும். அஜெண்டா அதுதான். ஆமா, ஒரு கொத்தடிமைக்கு ஆள் வேணும். இவன் கொத்தடிமையா நாக்குறுக்கான இவனுக்கு கொத்தடிமை உருவாக்குறதுக்கு பாக்குறான். அத ஒரு பேச்சு போனோன்னு ஒரு பேச்சு வரும், இன்னும் வரமாட்டேங்க அப்படின்னு யோசிக்கிறேன். நடிகர் கிட்ட போயிட்டு அந்த பேச்சு ஃபுல்லாமே இது ஒரு புறம் இருக்க. இன்னைக்கு பனையூர் பண்ணையார் வந்து ஒரு 152 ஏக்கர் வெட்டியா வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஆளுநர் மாளிகைன்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல்ல, ஆமா, அவரை சந்திச்சு மிகப்பெரிய அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்துக்கு எதிராக போயிட்டு மனுலாம் கொடுத்துருக்காரு. பத்திரிகையில பேட்டி கொடுக்க வேண்டியதானே. அது 3 பக்கம் அவர் சொந்தமா கைப்பட எழுதி அறிக்கை கொடுத்துருக்காராம் உருக்கமா. அது எவ்வளவு பெரிய, அப்படியே அதை படிச்சு பார்க்கும்போது விஜய் கையெழுத்தோட அப்படின்னு பெரிய ட்ரெண்டிங். இதெல்லாம் ஒரு செய்தின்ட்டு என்னன்னா, நீங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, யாரால் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு. அடுத்த நாளே வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது அவங்க தீர்வை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி பேசாம குற்றவாளியே கைது செய்யாத மாதிரி பொள்ளாச்சி சம்பவம்லாம் ஒண்ணு நடந்து, அது எவ்வளவு பெரிய அநியாயம். எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க? அப்பெல்லாம் இவர் எங்க போயிருந்தாரு? அப்ப ஷூட்டிங்ல இருந்திருப்பாரு, பிஸியா இருந்திருப்பாரு. ஏன்னா கை கட்டி போயிடும் நீங்க ஏதாவது. ஆமா, அந்த சம்பவம்லாம் மோசமான சம்பவம். துப்பாக்கி சூட்டே நடந்து நம்ம எடப்பாடி வந்து சொல்லி துப்பாக்கி சுட்டு ஒரு சுனோலின்னு ஒரு பொண்ணு வாயிலே குண்டடிப்பட்டு இறந்ததெல்லாம் அன்னைக்கெல்லாம் இவர் எங்க போனாரு? சொல்லணும்ல, பொண்ணா தெரியலையா? அதான் ஆகினால இந்த பனையூர் பண்ணையார் வந்து இன்னைக்கு போனது வந்து ஒரு, அதாவது அவருடைய அஜெண்டா படி பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி கொள்கை திட்டத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆளுநர் தேவையில்லைன்னு. உலகத்திலே முதல் முறை இந்த கட்சி கொள்கைக்கு எதிராக பேசுறது, நடந்துக்கிறது, எழுதுறது எல்லாமே இவனாதான் இருப்பான். அதாவது அரசமைப்பு சட்டத்தின்படி இன்னைக்கு ஒரு கவர்னர் இருக்காரு, அதனால நீங்க போறீங்க, ஓகே, சந்திக்கிறீங்க. அவர்கிட்ட நீ சொல்லணும்ல, எங்க ஆளுநரே நீங்க எதிரில் தானே இருக்கிறீங்க, அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு வைஸ் சான்சலர் போட வேண்டியதானே, ஏன் போடாம விட்டீங்க? இப்ப இந்த சம்பவத்துக்குலாம் நீங்க தானே பொறுப்பு அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா?
ஹீரோன்னு அப்படிதான் பண்ணணும். நான் பண்ண மாட்டேன். அப்படியே காலில் விழுந்து, ஐயா இந்த அரசாங்கம் நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு சம்பவம் தொக்கா மாட்டிருக்கு, இதை வச்சு நம்ம பெருசா அரசியல் பண்ணீங்கன்னா என் வாழ்க்கை எதிர்காலம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைச்சு உங்ககிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறேன், பார்த்து பண்ணுங்க. பிஜேபியோட அஜெண்டா தானே இந்தியாவில எல்லா மாநிலத்திலயும் இந்த மாதிரி இழிவான விஷயங்களை சொல்லி 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 தான் ஒவ்வொரு கட்சியா கலைச்சு விட்டுருக்காங்க. அது இங்கேயும் செயல்படுத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனா பப்பு வேகாது. மாறா இந்த மாதிரி மாநில தலைவரை கொண்டு வந்து நடு ரோட்ல விட்டு சவுக்கெல்லாம் அடிச்சு அசிங்கப்படுத்துறதோட தான் முடியும் தவிர மக்களிடையே அதுக்கு கருத்து கணிக்க வைக்கிறாங்க. ரொம்ப கேவலம் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க ஊர்ல லண்டன்ல இருந்து இங்க வந்து படிச்சுட்டு வந்துட்டு இங்க என்ன எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கு பிடிச்சிச்சோன்னு நினைச்சிட்டேன். அடுத்து இன்னொரு பண்ணையார சொல்றேன்னு சொல்லிட்டு தைலாபுரம் பண்ணையார் பாவம். இந்த பண்ணையார் வந்து மிக பாவம். அந்த வன்னியர் மக்களை வந்து என்னைய கேட்டீங்கன்னா அவர் தொடர்ந்து ஏமாத்துறார். அதான் சொல்ல முடியும். தொடர்ந்து ஏமாத்துறாங்க. இதுக்கப்புறமா விழிப்புணர்வா இருக்கு. ஆமா. என்னன்னா 10.5க்கு கிடைச்ச உடனே ஒரு நடிச்சார்ல ஒரு வீடியோ போட்டு, நம்ம இதுக்காக தான் நம்ம வந்து இத்தனை பேரை இழந்தோம், போனோம், வந்தோம், அதனாலதான் நம்ம இதை இப்படி எல்லாம் பண்ணிட்டோம், இன்னைக்கு கிடைச்சது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒரு அழுகிற மாதிரி நடிச்ச ஒரு வீடியோ. அது உண்மையிலேயே நடிச்சது. அந்த கையில அப்படி மச்சத்தை தூக்கி விட்டுட்டு. இப்போ பாண்டிச்சேரியில உங்க பொதுக்குழு கூட்டம் நடந்ததுல அப்பாவும் மகனும் வந்து, அதாவது கோவ கனல் தெரிக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு உண்மையிலேயே அன்புமணியோட முகத்துல தெரிஞ்சது. இது வந்து தன்னுடைய தந்தைக்கு எதிராக ஒரு பொது இடத்துல இப்படி எல்லாம் பண்றது வந்து நல்லது இல்லை. உங்களை பார்த்து வளர்த்து மருத்துவராக்கி எல்லாம் பண்ண ஒரு தந்தைய பொது இடத்துல நீங்க உங்களுடைய சண்டை இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கும். நீங்க ஒரே மகன் தான், உங்களுக்கு பதவி கொடுத்துருக்குறாங்க, நீங்க அதை வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அவரு சமூக நீதிக்காக நிறைய பேசியிருக்காரு. நமக்கு நிறைய அவருடைய அரசியல்ல நிறைய முரண்பாடுகள் இருக்கு, விமர்சனங்கள். அதுவும் கடைசியா இப்போ அரசியல் பண்றதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாத அரசியல் தான். ஆனாலும் ஒரு கூட சேர மாட்டேன்னு சொல்லி ஒரு டேஷ் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, அதையும் மீறி சேர்ந்துட்டாரு. ஆமா. இப்படி எல்லாம் பண்ண அரசியல்வாதிய நீங்க வந்து போற போக்குல ஒரு துச்சமா நீங்களே பொது இடத்துல இப்படி பண்ணதுனால அது எவ்வளவு பெரிய மைனஸ் தெரியுங்களா? என்ன நடந்திருக்குன்னா, கட்சியை விட்டு எனக்கு நான் தான் இந்த கட்சியை தொடங்கினேன், பிடிக்காதவங்க நீங்க வெளில போலாம் அப்படின்னு சொன்னார்ல. உண்மையிலேயே ராமதாஸை நோக்கி யாருமே போகலைங்கிறது தான் ஒரு செய்தி. இணையத்துல கையெழுத்து போடுற இடத்துல அன்புமணிக்கு தான் இருக்கு, தலைவருங்கிற இடத்துல. அது அடுத்த கட்ட நகர்வுக்கு அந்த தொண்டர்கள் தயாராயிட்டாங்க, நிர்வாகிகள் தயாராயிட்டாங்க, அன்புமணி பக்கம் தான் போறாங்க அப்படின்னு. அதுல 1-2 சீனியர்ஸ், இந்த ஜி.கே. மணி மாதிரியான ஆட்கள், ஒரு சில பேர் தான் அவர்கிட்ட போறாங்களாம். அது வந்து மிகப்பெரிய குடும்ப கட்சிங்க, குடும்ப அரசியல். எப்படின்னா, ராமதாஸே அவருடைய மகளை அவருடைய அக்கா பையனுக்கு தான் கொடுத்துருக்காரு. இந்த உள்ளரசியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சொத்து எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு. அந்த அக்கா பையனை இவரு தான் டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காரு. டாக்டருக்கு படிச்சதும் தன்னுடைய மூத்த மகளை அக்கா பையனுக்கு கொடுத்திருக்காரு. அதுல பிறந்ததுல 3 பசங்க. அக்கா பையனுக்கு, ராமதாஸோட அக்கா பையனுக்கு, அதாவது ராமதாஸு அக்கா பையனுக்கு தன்னுடைய மகளை கொடுத்தாரு. அங்க 3 பசங்க. அதுல 2வது பையனுக்கு தான் அன்புமணியோட மூத்த மகளை கொடுத்துருக்கு. அதாவது குடும்பத்துக்குள்ளேயே அன்புமணிக்கு எதிரான ஒரு ஆள் வந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு. ஆமா, அது ரொம்ப நுட்பமான அரசியல். குடும்பத்துக்குள்ளே இருக்கணும், வேற யாரும் வந்துடக்கூடாது, கேள்வி கேட்டக்கூடாது, எதிர்த்து பேசிடக்கூடாது. ஆனா அது இதே மேடையில அவருக்கு எதிராக அமைஞ்சிருச்ச. மேடையில மட்டும் இல்ல, வெளியே போயிட்டு அவர் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நிக்க விட்டாரு. அன்புமணி வந்து கூட்டத்தை காட்டிட்டு ஒரு கார் 2 காருக்கு மேல அந்த பக்கம் நிக்குது. அது பாட்டுல வயசானால வீட்டை பார்த்து போறதுக்கு இல்லாம அவரை நிப்பாட்டி வச்சுட்டு அவரை மேலும் அவமானப்படுத்திட்டாரு அன்புமணி. அப்படிங்கிற மாதிரிதான் வந்தது. அந்த ஊடகங்கள் இன்னும் சிறப்பா என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் அவங்க சேர்ந்துக்கிடுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்குள்ள அப்பா அம்மா தானே, ஒன்றும் இதாகாதுங்க. அதுல அவங்க அம்மா கூட போய் பேசி, இந்த ஊடகங்கள் இதுவே ஸ்டாலின் அழகிரின்னா
அவ்வளவுதான் கட்சி. பாலத்தில் கீறல் விழுந்து விட்டது, இனிமே அந்த பாலத்தை சரி பண்ணவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒண்ணுமே எதிர்பார்த்தாங்க. திமுக குடும்பம் முடஞ்சிடும், அழிஞ்சு மண்ணோட மண்ணாகிற அளவுக்கு இவனே பேசிடுவானுங்க. நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிடுறது கூட போட மாட்டாங்க. ஆமா, 2 பேரும் ஒன்னா டைனிங் டேபிளுக்கு சாப்பிடுவாங்க, அதெல்லாம் போட மாட்டாங்க. அந்த நியூஸ் அப்படியே மறைச்சிடுவாங்க. ஆனா இவங்க சண்டை போடுறது மேடையில அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய சண்டை. பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் அதான் சொல்றாங்க, இயல்பானது. எப்பவுமே ஒரு கோவமா இருப்பாரு, இவர் சமாதானப்படுத்துவாரு, ஒரு கோவமா இருப்பாரு, இப்படிதான் போகும் தவிர ஒத்துட ஒண்ணு இருக்காரு அப்படிங்கறத பேசிட்டு போவானுங்க. ஏன்னா இந்த கூட்டணி அப்படியே அன்புமணி ஆதரிக்கிறது வந்து பாஜக சில அஜெண்டாக்களை அவங்க பாதுகாக்கல, ஜாதி மதங்கிற அஜெண்டால அதையும் ஒரு அஜெண்டா பாதுகாக்கல. ஆகையினால அன்புமணியை பாதுகாக்க வேண்டியது பார்க்கணும். அதுல தெளிவா இருக்கிறாங்க. அன்புமணி பாஜகவுக்கு போவாரு, போகணும், போக வைக்கணும். அதுக்கு அந்த பத்திரிகையாளர்கள்லாம் வேலை செய்யறாங்க, வேலை செஞ்சுட்டே மிக தெளிவான. இல்லாட்டி மக்கள் இப்படிங்களும் நீத்து போக வச்சிருவானுங்க. என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அது பண்ண விடாத அளவுக்கு எப்போ கொடி பிடிச்சு தூக்குனாலே செட் ஆகாம ஆயிரும். ஆனா இன்னி வரைக்கும் இந்த போஸ்டர் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அன்புமணி எல்லாரும் ஒன்று போலதான் இருக்காங்க, ஒண்ணுக்கு ஒன்னாதான் இருக்காங்க. மேடல வச்சு கேவலமா பேசிட்டு போயிட்டான். நீங்க பேசுங்க, இன்னொரு குடும்பத்துல இருந்து இறக்கணும் லிட்டரலா கலாய்க்கிறான் அப்பாவை. குடும்பத்துல இருந்து இன்னொரு இருக்குங்க, இவரே குடும்பத்துல இருந்து இறங்கலாம். ஆனா இவரே கலாய்க்கிறாரு. ஐயோயோ, அந்த அரசியல்லாம் வந்து என்ன சொல்றது, இத்தனை பெரிய அதிபதியா அந்த மக்களுக்கு இப்போ நீங்க வந்திருக்கிற கார்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு லக்ஸரி கார். இதெல்லாம் அடித்தளம் விட்டது யாருன்னா ராமதாஸ். அவருக்கு எதிராக எப்படி பேசுறதுக்கு இவருக்கு மனசு வந்து அந்த மேடையில 3வது மாடியில இருந்து பாத்தீங்கன்னா கடல்ல டால்பின் துள்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது. அது இங்க கடற்கரை ஓரமா ஒரு பெரிய பங்களா கட்டி வச்சிருக்காரு. அது பயங்கரமா என்ட்ரி எல்லாம் கொடுத்தாரு, பயங்கரமா கார்ஸ் எல்லாம், லேண்ட் க்ரூசர் என்ன எல்லா காருக்கும் அப்படியே விட்டு ஒரு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து இன்னமும் அவங்க எல்லாம் நம்பி செதற விடுறதுக்கு படிக்க போகாம சின்ன சின்ன பசங்களை எவ்வளவு ரொம்ப மோசமா வந்துட்டு எடுத்திருக்காங்க. இல்ல அது நடந்திருக்குதான் உண்மையிலே படிக்கிறதுக்கு. ஆனா அவங்க பேசும்போது பாத்திருக்கீங்களா, அன்புமணியும் சரி ராமதாஸ் சரி ஒரு மிகப்பெரிய கருத்து சொல்லுவாங்க. முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க, முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க, குடும்பத்துக்கு சம்பாதிங்க, குடும்பத்தோட இருங்க, மிச்ச நேரத்துல உங்களுடைய ஓய்வு நேரத்துக்கு நம்ம அரசியலுக்கு வாங்க. மிக சரியான கருத்து தான் சொல்றாங்க. ஆனா செயல்படுத்துறது வட்டுறான உன் கைகள் என்னத்த இப்படிப்பட்ட அரசியல் தான் இன்றைக்கு நடந்துட்டு இருக்குது. மக்கள் தெளிவா இருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சில்லறைகள் சிதவுறது இதெல்லாம் நகைச்சுவையா கடந்து திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணியோட தெளிவா இந்த கூட்டணியை பத்தி விமர்சிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, வெளியில திமுக மட்டும் எப்படிங்க 200 வின் பண்ணும் அப்படின்னாங்க. அவங்க தெளிவா சொல்றாங்க, எங்க கூட்டணின்னு சொல்றாங்க, எங்க கூட்டணி 200 தொடுன்றாங்க. தமிழ்நாட்டுல கூட்டணி இல்லாம வின் பண்ண முடியாது. எல்லா கட்சிக்காரும் தெரியும், அந்த அளவுக்கு அறிவு கட்ட ஆட்கள் கிடையாது. இந்த பத்திரிகை ஊடக ஆட்கள் வந்து இப்படி பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதை மக்கள் நினைச்சு குழப்பிக்கிட வேண்டாம். மக்கள் ஆனா ரசிக்கிறதுக்கு, என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. அந்த அண்ணாமலை சாட்டையால் அடிக்கிறது இருக்கட்டும், இந்த ராமதாஸ் அன்புமணி சண்டையா இருக்கட்டும், சீமான் தொடர்ந்து இடைவிடாத வடிவேலு மாதிரி, அரசியல் வடிவேலு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அதோட சேர்ந்து இன்னைக்கு அதிமுக ஒரு மிகப்பெரிய காமெடி எல்லாம் பண்ணிச்சு. எல்லாரும் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு யார் அந்த சார் அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில அவங்க என்னைக்காவது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. அவங்களுடைய வரலாறு அப்படி. அதிமுகவோட அம்மா ஜெயிலுக்கு போனா கல்லடிப்பானுங்க, 3 பெண்களை பற்றி பஸ்லயே வச்சு கொளுத்துவானுங்க, இதெல்லாம் பண்ணவனுங்க. பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எதுவுமே குரல் கொடுக்காதவனுங்க இன்னைக்கு யாரும் அந்த சார். என்னங்க இது, இவங்க அரசியல் இதுதானா? ரொம்ப ரோசகாரமா இருப்பாங்களா? இந்த மாதிரிதான் நடந்துக்கிறது. உங்களே நிறைய சார்கள் இருக்காங்க தம்பிகளா. ஆமா, அவர் பேர் என்னது, மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தார். சார்ல முக்கியமான கேட்கணும், யார் அந்த பெண்? அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட எந்த பஸ் ஸ்டாண்டு? ஆர்ப்பாட்டம் நம்ம தான் ஆரம்பிக்கணும். ஜெயக்குமார் அவர்களே, எந்த பஸ் ஸ்டாண்டு? மெயின் ரோடு. அது எந்த மெயின் ரோடு
கேட்கணும்ல. இதெல்லாம் ஒரு புறம் நடந்துட்டு இருக்க, திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையா கடலுக்கு மேல கண்ணாடி பாலம் அமைச்சு விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் ஒரு கண்ணாடி பாலம் அமைச்சு, அதாவது இவங்கெல்லாம் இந்த அழிவு அரசியலை பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்கப்பூர்வமான ஒரு சிறந்த மக்களுக்கு தேவையான அரசியலை அந்த கூட்டணி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் 25 வருஷங்களுக்கு ஆயிடுச்சு. அந்த திருவள்ளுவரோட சிலை திறந்து அதை புதுப்பிச்சு அவ்வளோ அருமையா சுற்றுலாத்தலத்தின் மூலமா தமிழ்நாட்டோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு மிக சரியான ஒரு முன்னெடுப்பு. நல்லா இருக்கு. அதையெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த எதிர்கட்சிகளுக்கு கண்ணு இல்லை, மனசு ஏத்துக்கல. அதனாலதான் இந்த நாக்பூரோட மொத்த நாய்களுக்கும் வயிற்றெரிச்சலா இருக்கு. அதனாலதான் ஒருத்தன் தனக்குத்தானே சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறான். இங்க யார் அந்த சார் அப்படின்னு கருப்பு சட்டையை போட்டுட்டு தெரியுறாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பனையூர் பண்ணையார் அரசியல் அது எதுக்கும் முன்னெடுக்காத ஒரு வெட்டி பயலை சந்திச்சு மனு கொடுத்துட்டு போகுது. இங்க அப்பா புள்ள சண்டை. இதுக்கு மத்தியில தமிழ்நாடு வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. கண்டிப்பா இவங்களாம் ஆதித்யா சிரிப்புலி மாதிரி ஒரு சேனல் மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு திருப்பி அவங்க இந்த அரசாங்கம் மூலியமா எவ்வளவு நன்மைகளை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு நன்மையை பயன்படுத்தி கொண்டு மக்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். அவதூறுகள் சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களையும் மக்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.